பிள்ளைக்கு. அட கடவுளே, அங்க வெண்ணி தானே கொதிக்கி. இந்த அழகர் பிள்ளைக்கு ஒரு பால் கூட வாங்கி தர மாட்டேங்காரு பச்சை. சரி பிள்ளைக்கு இந்த விலை கூடன பால். ஆமா. ஜுஜு 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 ஜு. என்ன செய்த குழந்தை? யோ மெண்டல் மாதிரி உளறிட்டு இருக்காதீரு. பாப்பாவுக்கு பாக்கெட் பாலெல்லாம் ஒத்துக்க மாட்டேக்கு, அதுதான் கொடுக்க சொல்லியிருக்காவோ. ஆமா, டாக்டர் எழுதி கொடுத்தது. மரியாதையை போய் வாங்கிட்டு வந்துடும். காசு எங்க பாத்தீரா? அழகிமா, செலவாயிட்ட அந்த காசு. இன்னைக்கு ஒரு நாள் பால் டப்பா வாங்கி எதுலையாவது கூட பேக்கெட் பால். எடுபட்ட போற நாசமா போற பயல என்ன பாடுபடுத்துது. ஐயோ பிள்ளை கதறிக்கிட்டு இருக்கு, இப்படி பண்ணுதீர. கோபப்படாத கோபப்படாத. எனக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும். நீர் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணீரு? பிள்ளைய பாக்குறதுல பொண்டடியா பாக்குறதுல இருந்த காசை போய் குடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கீரு. திருந்து வீர மாட்டீரா? திருந்த என்னமா இருக்கு? சாப்பாடு நமக்கு எவ்வளவு முக்கியமோ அது போல எனக்கு குடி முக்கியமா போயிட்டு. இனிமேல் இந்த ஆளை வச்சு பிரயோஜனம் இல்ல. இவன் இப்படியே நாசம் பண்ணி என் வாழ்க்கையவே நாசம் பண்ணி வச்சுட்டான். இரி இந்த வெண்ணி கொதிக்கும், மோரல் எடுத்து ஊத்துறேன். ஐயோ அழகி, விபரீதமான முடிவெல்லாம் எடுக்காத, விட்டுரு. நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து போவேன். பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் சரியாயிருன்னு பார்த்தா பிள்ளைக்கு பால் வாங்க வச்சிருந்த காசையே எடுத்து குடிச்சிட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல ஒப்பேராது. நான் தனியா இருந்து கஞ்சி குடிச்சுக்கிறேன். வீட்டை விட்டு வெளியே போ. பாட்டுல எடுத்துருவோம், கோவத்துல உடைச்சிருவா. அழகரே, உங்களுக்கு பாட்டல் முக்கியமாயிட்டலா? அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் கட்ட நீரு? எங்க ஆத்தாவை விட்டுட்டு வந்தேன். எங்க ஆத்தா செத்தும் போச்சு. இப்படி இருக்கீர, நான் என்ன செய்வேன்? எல்லாம் சரியாயிரும். போய் தூங்குங்க ரெண்டு பேரும், பசி எல்லாம் மறந்துடும். சீ, ஏடுபட்ட பயல. அப்ப கூட நான் எங்கேயாவது காசை கடன் வாங்கிட்டு வந்து பிள்ளைக்கு பால் பொடி வாங்கிட்டு வர நீ சொல்ல மாட்டேங்க பத்தியா? தூங்கணும். ஒரேடியா ரெண்டு பேரும் தூங்கி இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கியா? என்ன ரொம்ப பேசிட்டு கிடக்கா? போட்டி போ, தூங்கு. சும்மா சலன்னு. வீட்டை விட்டு வெளியே போயா அயோக்கிய ராஸ்கல், வெளியே போ. நீ இனிமே எனக்கு தேவையே இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன். அழகி, யோசிக்கோ, தேவையில்லாத வார்த்தைய விடாத. நீ நம்ம வேண்டாம். என் வாழ்க்கையில நீ எனக்கு நீ வேண்டவே வேண்டாம். ஓடிரு. இந்த வீட்டு பக்கம் வந்து நான் கொதிக்கிற வெண்ணிய உன் மோரையில ஊத்திடுவேன். போ. அழகி, நீ ரொம்ப தப்பு பண்ற. சீ, வெளியே போ. அழகி, ஓவரா பண்ணிட்டு இருக்காத. புருஷன் ரொம்ப முக்கியம், அதை மனசுல வச்சுக்கோ. போதுமையா போதும். 1.5 வருஷமா நான் பட்ட கஷ்டம்லாம் போதும். இதுக்கு மேல பொறுக்க முடியாது. இனிமே நீ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. நீ வந்தாலும் நான் இருக்க மாட்டேன். நான் அந்த வீட்டை விட்டு போயிருவேன். போ, நீ போயிரு. ஒளிஞ்சு போ. போறேன். எனக்கு என்ன புதுசா? நான் இதே மாதிரி எங்கனாலும் வருவேன் போவேன். போயேன் பெருசா அடிச்சு விரட்டுதான். ஆளும் மூஞ்சியும் பாரு. வேலைக்கும் போக மாட்டுக்கா, காசும் தர மாட்டுக்கா, நம்மள அடிக்கா. நம்ம போயிருவோம் வெளியூர். பாய் பாய் அழகி, இனிமேல் நீ தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். அந்த ஆளை ஒளிஞ்சு போயிரு. உன்னை நான் தேடவ நீ நினைச்சுக்கிட்டு வர இருக்கியோ? சீ, ஓடிரு குரங்கு பயல. வெளியூர்ல தான் இருந்தேன் இவ்வளவு வருஷமும். அந்த ஊருக்கே போறேன். உனக்கு என்னை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியவே தெரியாது. பாய். ஒரு பேச்சுக்கு கூட திருந்தி இருக்குன்னு சொல்ல மாட்டேக்கா. அந்த ஆப்புல போயிட்டான். திருப்பி கூட வந்து மனசு மாற்ற ட்ரை பண்ணுவான். இருக்கவே கூடாது. பிள்ளை எடுத்துட்டு எங்கேயாவது வேற ஊருக்கு போயிருவோம். இருக்க தினமும் நரகமும் கண்ணீரும் தான். போயிட வேண்டிதான். என் பிள்ளை, என் தங்கம், உனக்கு நான் இருக்க, எனக்கு நீ இருமா. வேற யாருமே நமக்கு வேண்டாம். வா பட்டுக்குட்டி. வா தங்கம், எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துல சந்தோஷமா பொழைச்சிக்கிடுவோம். அம்மா உன்னை நல்லா படிக்க வச்சு நல்லபடியா கெட்டி கொடுக்கம்மா. இன்னைக்கு தயவு செஞ்சு யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது தாயி. வா போலாம். அன்னைக்கு ராத்திரியே நான் முனிசை தூக்கிட்டு வேற ஊருக்கு போயிட்டேன். அப்படியே ஊரா போய் கடைசியில தான் இந்த ஊருக்கு வந்தேன். எப்படி இழிச்சக்க, என்ன வேலை பார்த்தீங்க, என்ன செஞ்சீங்க, எப்படி காப்பாத்துனீங்க? ரொம்ப கஷ்டம்லாம் ஒத்தையில அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு. கொஞ்ச நாள் நம்ம திருடியா இருந்தோம். அந்த டைம்ல தானே மீனாட்சி அம்மாவை ஜெயில சந்திச்சோம். அதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வேண்டாம். என்கிட்ட இருக்கிற நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவாவோ. நான் தான் இப்போ அதெல்லாத்தையும் விட்டுட்டு திருந்தி இருக்கோம்ல. சொல்ல வேண்டாம், சும்மா கூலி வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிடுவோம். ஒவ்வொரு இடமா வேலைக்கு சேர்ந்து அப்படியே அந்த பிள்ளைய இப்போ காலேஜ் வர படிக்க வச்சுட்டேன். ஏதோ அந்த வக்கீல் பையன் புண்ணியத்தில் ஒரு பழக்கடையும் இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கு காலம். அதுக்கப்புறமா அழகாரனா சந்திக்கவும் இல்லை. அவர் எங்கே இருக்காரு நான் தேடவும் இல்லை. அந்த மனுஷனி அந்த பழைய வீட்டில் போய் தேடினாரா வச்சாராங்கிறது எனக்கு தெரியாது. அதோட அந்த ஊரை விட்டு வந்தவ தான் நான். சார், என்ன கஷ்டமா இருந்திருக்கும்னே. இப்படியும் இருக்காங்க மனுஷங்க. சரி, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. இப்ப பட்ட கஷ்டத்துக்குலாம் சந்தோஷமா இருப்பியோக்கா. உங்க மவ உங்களை நல்லா பாத்துக்கிடுவா. அவன் நல்லா படிக்கா, பெரிய கலெக்டராவோ பெரிய இதாவோ ஆவா. சரியா? ஆமா, என் மவ இருக்கிற நம்பிக்கையில தான் இருக்கேன். சரி, கதை முடிஞ்சதம்மா. இளிச்சக்காவின் காதல் கதை இதோட முடிஞ்சிச்சு. போங்க போயிட்டாங்க. ஒவ்வொருத்தர்
வாழ்க்கைக்கு. என்னக்கா, சிலருக்கு பண கஷ்டம், சிலருக்கு மன கஷ்டம், சிலருக்கு வாழ்க்கையே கஷ்டம். இளிச்சாண்டி, நீங்க வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல, ஏன் நீங்க உங்க லைஃப் ஃபுல்லா நாசம் பண்ணீங்க? ஏமட்டி, கல்யாணம் பண்ணதான் சந்தோஷமா இருக்க முடியுமா? நான் ஏன் அவளுக்காக வாழ்ந்தேன், அவளுக்காகவே வாழ்வேன். இதுல என்ன இருக்கட்டே? இல்லை இளிச்சக்கா, உங்கள் முதல் வாழ்க்கை நல்லா இல்லாமல் போயிட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே நீங்கள் அவரை பிரிஞ்சு வந்துட்டியல்லா, அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேடிக்கிடணும், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம், நீங்கள் கல்யாணம் முடிச்சிருந்தீங்கன்னா கூட நேரம் சந்தோஷமாக கூட இருந்திருக்கலாம்லாக்கா. ஆமா இளிச்சக்கா, புருஷன் பொண்டாட்டி அமையறதெல்லாம் கடவுள் கையில தான் இருக்கு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு புருஷன் சரியா அமையல, நீங்க வேற கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம்ல அக்கா. என் பிள்ளை மூஞ்ச பார்த்து எனக்கு எதுவுமே தோணல, அவளுக்காக வாழ்ந்தாச்சு. ஆமா, இனி ஆளுகளத வயசாயிட்டு, இனி கல்யாணம் பண்ணா என்ன, பண்ணலாம் என்ன? சரிட்டி, போதும், கதையெல்லாம் கேட்டாச்சு, போங்க, அவங்க வீட்டுக்கு போங்கட்டி. சரி, அப்போ கிளம்புவோம்.